ஒரு சிறுவன் தேர்வு நேரத்தில் மிகுந்த அச்சத்தில் இருந்தான். அவன் தந்தையிடம் வந்து, அப்பா, எனக்கு எல்லாம் மறந்து போய்விடும் போல இருக்குது என்றான். அப்பா அவனுடைய தோளை தொட்டு மெதுவாகச் சொன்னார், அச்சப்படாதே, அமைதியாக இரு, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த வார்த்தைகள் சிறுவனுக்கு தைரியம் தந்தது. அச்சம் குறைந்தது, மனம் அமைதியானது. இதே வார்த்தைகளைத்தான் இறைவன் நமக்கு சொல்லுகிறார். இறையாதே, அமைதியாயிரு. பழைய ஏற்பாட்டில் செங்கடல் முன் நின்ற இஸ்ரேல் மக்கள் அச்சத்தில் கத்தினார்கள். அப்பொழுது இறைவன் மோசேயிடம் சொன்னார், நீங்கள் அமைதியாக இருங்கள், போராடுவது நான். விடுதலை பயணம் 14:14. அதாவது, நீங்கள் பதற்றப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், இறைவன் செயல்படுவார். புனித ஜான் போஸ்கோவின் வாழ்விலிருந்து. புனித ஜான் போஸ்கோ இளைஞர்களுக்காக வாழ்ந்தவர். அவரது வாழ்வில் பணம் இல்லை, உதவி இல்லை, பல எதிர்பார்ப்புகள் இருந்தன. ஒரு முறை அவரது நண்பர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பிரச்சனைகளோடு இந்த வேலை முடியாது, நிறுத்திவிடுங்கள். அப்பொழுது புனித ஜான் போஸ்கோ சொன்னார், இறைவன் நம்மோடு இருக்கிறார், நாம் அமைதியாக இருந்தால் அவர் வழிகாட்டுவார். அவர் அச்சத்தில் கலங்கவில்லை, அவர் இறை வேண்டலில் அமைதியாக இருந்தார். அந்த அமைதியிலிருந்தே இளைஞர்களுக்கான பள்ளிகள், இல்லங்கள், ஒரு பெரிய இயக்கம் பிறந்தது. அவர் வாழ்க்கை நமக்கு சொல்கிறது, அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது இறைவன் மீது வைத்த நம்பிக்கையின் அடையாளம். நம் வாழ்க்கைக்கான செய்தி. அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையிலும் குடும்ப பிரச்சனைகள், உடல் நல கவலைகள், எதிர்கால அச்சம் வரலாம். அதே நேரத்தில் இறைவன் நம்மிடம் கேட்பது ஒன்றே, இறையாதே, அமைதியாயிரு, என்னை நம்பு. பிரச்சனை உடனே மாறாமல் போகலாம், ஆனால் நம் உள்ளம் மாறும். அந்த அமைதியில்தான் இறைவன் செயல்படுகிறார். சிந்தனைக்கு, இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருக்கலாம். இன்று என்னை அதிகமாக கலங்க வைக்கும் விஷயம் எது? அதை நான் இறைவன் கைகளில் ஒப்படைக்கிறேனா? இறை வேண்டல். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வரும் அச்சங்களின் நடுவிலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நான் மறக்காமல் இருக்க உதவி செய்யும். கலங்கும் போது இறையாதே, அமைதியாயிரு என்ற உமது வார்த்தையை என் இதயத்தில் கேட்கும் அருளை தாரும்.